Hello aspirants, welcome to Success IS. TNPSC Group 2 and 2A எக்ஸாம்ஸ்க்கு எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிவிட்டு மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் வந்து டபுள் ஆகிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இந்த டைம் வேகன்சி வந்து மொத்தமே 645 தான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அடிஷ்னலாக 625 வேகன்சியை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1270 வேகன்சிஸ் வந்து இப்போது ரிவைஸ் பண்ண வேகன்சியை அவங்க வந்து அடனம் 11A கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நம்பர், ஒரு டீசெண்டான நம்பர். ஓகே, 1000 தாண்டுமா அப்படின்னு இந்த இடத்துல வந்து 1270 அப்படின்றது ஒரு குட் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு சொல்லலாம். ப்ரீவியஸ் வேகன்சிஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பட் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரிப்ரேஷனே வந்து பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலமா ஸ்டேட்டில் தான் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க அந்த 625 வேகன்சி அப்படின்னும் போது. பட் இப்போ அந்த வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, கம்யூனல் வைஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த அடனமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் 2ல் எத்தனை, 2Aல எத்தனை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வித் அந்த பே ஸ்கேல் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்துச்சு பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன், அப்போது அந்த வேகன்சி அதாவது 15/7/2025 அதில் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு ஜஸ்ட் 50 அண்ட் 2Aக்கு பார்த்தீங்கன்னா 595 வேகன்சி இருந்துச்சு. இப்போது இது வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. 11A அடனம் படி இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2க்கு 32 வேகன்சியும் குரூப் 2Aக்கு வந்து 593 வேகன்சியும் கிட்டத்தட்ட டபுள் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு குட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இதனால் வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் மெயின்ஸ் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டல் 1270. இது வந்து இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஈவன் நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். போன முறையும் அப்படி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ நாள் வந்து மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமா, இல்லை திரும்ப நம்ம ஃபிலிம்ஸே படிக்கலாமா, இப்படியெல்லாம் டைலமாவில் இருந்தவங்க நீங்கள் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் என்னோடய மெயின்ஸ் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நம்ம என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் மெயின்ஸ் எழுதி தான் ஆகணும். அதனால் இப்போலேருந்தே மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். என்றைக்கு நம்ம வந்து மெயின்ஸுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகணுமோ அன்றைக்கி தான் நம்மளால் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் வருமா வராதான்னு டைலமால் இல்லாமல் சீக்கிரமாக மெயின்ஸுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுதான் வந்து என்னோட ஒரு சின்ன பர்சனல் சஜஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனல் வைஸ் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து ஃபாஸ்டன் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் அப்டேட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.